நமச்சிவாய வாழ்க. அவனர்களாலே அவன்தாள் வணங்கி. இப்போது அபிராமி பட்டர் காலத்தில் சில விஷயங்கள்லாம் நடக்குது. நான் சொல்கிறது 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சாமியே நம்ம திட்டுறோம், எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு சொல்லி திட்டுறோம். அது உரிமையோட திட்டுறோம். அதாவது உலகத்துக்கே தாய் அபிராமி, தந்தை சிவன் அப்படிங்கிறனால நம்ம உரிமையோட திட்டுறோம். அதுவும் அபிராமி பட்டரை திட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்களா, அது எப்படியெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த காலத்தில் பார்த்தீங்களா இந்த காலம் மாதிரி நிறைய தொழிலெலாம் கிடையாது. நான் சொல்கிறது 18ஆம் நூற்றாண்டு. நீங்கள் ஒரு 200 வருஷம் 300 வருஷம் முன்னால் போயிடணும். அப்போ தான் அந்த கணக்கு கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, அப்போ இந்த புலவர்கள்லாம் இருக்கிறாங்கல்லவா, அவங்களுக்கு வேலையை செஞ்சு சாப்பிடுவதற்கு தெரியாது. கவிதை எழுதி அரசர்கள் அல்லது ஜமீன்கள் சொல்லுவாங்க, ஜமீன்தார்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக வசதியானவர்கள் அவர்கிட்ட போய் ஏதாவது ஒன்று பாடி பொருள் பெற்று அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும். இதுதான் அந்த காலத்தில் இருந்த காலகட்டம். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஊரில் அவர் பணக்காரராக இருப்பார், ஜமீனாகவும் இருப்பார். ஆனால் மிகப்பெரிய கஞ்சனாக இருப்பார். யாருக்கும் ஒரு பைசா கூட தரமாட்டார், ஒரு பாசமாக யார்ட்டையும் பேச மாட்டார், அன்பாக இருக்க மாட்டார், தன்னுடைய குழந்தைகள் இடத்துல கூட அன்பாக இருக்க மாட்டார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தாரை இந்த புலவர் என்ன பண்ணணும், நீங்கள் போய் இந்த மாதிரி கஞ்சித்தனமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் பணம் தருவாரா? தரமாட்டார். அப்போ அவர்கிட்ட போய் அவர் இருக்கக்கூடிய வேலையாட்கள் அந்த இடத்துல போய் அவரை புகழ்ந்து பாடி ஆகணும். அப்போ தான் இவருக்கு சாப்பாடு கிடைக்கும். இவர் பக்திமான், ஆறு புலவர். ஆனால் பொய் சொல்ல முடியாது. இருந்தாலும் வறுமையின் காரணமாக அந்த ஜமீன்தாரை போய் புகழ்ந்து போகணும். தர்மம் செய்வ, குறைவல்லல், தர்ம பிரபு, தாராள பிரபு, இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் கவிதை மூலமாக புகழ்ந்து போனால் அப்போதைக்கு அவர் கைக்கு என்ன வருதோ அதை கொடுப்பார். அதை வச்சு கொஞ்ச நாள் இவர் ஜீவானந்தம் பண்ணுவார். இதுதான் உண்மை. அதாவது தெரிஞ்சுமே பொய் சொல்லக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவது. இதற்காக அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் சாமியே திட்டினாலும் கூட அது நமக்கு நன்மை தான் செய்யும். அதுக்கு 79வது பாட்டு, அபிராமி அந்தாதியில் 79வது பாட்டு, விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளி வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்கு அவ்வழி கிடைக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால்நரக குளிக்கே அழுதும் கைவர்தம் என கூட்டணிக்கே அப்படின்னு சொல்லி சொல்றார். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்களா, இப்போ ஒரு புலவர் அவருக்கு ஒரு 10,000 ரூபா கடன், அந்த காலத்தில் 10,000 ரூபா கடன் இருக்கு. இந்த மாதிரி சாமியை திட்டிக்கிட்டே போறார், எனக்கு இந்த மாதிரி ஒரு கஞ்சனை பாட சொல்றியே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போறார். இது அவர் உரிமையோட திட்டுறாரு. திட்டிகிட்டே போகும்போது ஒரு பாட்டி வழியில் உட்காந்துருக்கு. அந்த பாட்டி ஒரு சின்ன பையன் அந்த பாட்டியுடைய சுருக்கு பைய புடுங்குறார். இவர் அந்த காலத்து முறை பிறடே போடுறா, எதுக்கு அந்த பாட்டிகிட்ட புடுங்குறன்னு அந்த பையன் ஓடி போயிடுறான். அந்த பாட்டிகிட்ட ஏமா அந்த பையன் புடுங்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை என் மக வீட்டு பையன், ஏன் மக வீட்டு பையன், அவன் உரிமையோட நான் சம்பாதிக்கிற காசை பிடிக்கிட்டு போயிடுவான். அது அந்த மாதிரி இன்னைக்கு நீ இதை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசிட்டு மாதிரி இந்த சுருக்கு பையன், சரி இன்னைக்கு என் பையன் பேரம் பிடிக்கிட்டு போயிடுவான், இன்னைக்கு இதை நீ வச்சுக்கோ, இது நான் ஒருத்தருக்கு தர்மம் கொடுத்த மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி அந்த அம்மா வயசான பாட்டி அந்த புலர்கிட்ட தராங்க. தரும்போது அவர் வாங்கலாமா வேண்டாம்னு யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாரு. சரி இருந்தாலும் அன்போடு தரனால வாங்கிக்கிறார். வீட்டுக்கு போய் அந்த சுருப்பையை அவுத்து பார்க்குறார். அதாவது இவருக்கு எவ்வளவு கடன் இருக்கோ, புரிஞ்சுங்க, கவனமாக கேளுங்க, இவருக்கு எவ்வளோ கடன் இருந்ததோ அந்த கடனுக்கு உண்டான பணம் சரியாக அந்த பையில் இருந்தது. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே இவர் என்ன செய்கிறாரு, ஒரு கஞ்சனை புகழ்ந்து பாடணுமான்னு சாமியே திட்டி பாடிட்டு போகிறாரு. ஆனால் வழியில் இவருக்கு என்ன, அந்த பையில் அம்மா அந்த பணத்தை அப்படியே சரியாக கொடுத்துட்றாங்க. அதாவது கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் எதை செஞ்சீங்களாகும் அந்த பிரச்சனை உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நிரந்தரமான தீர்வாக இருக்கும் என்று நான் இதை சொல்லுகிறேன். நமச்சிவாய வாழ்க. அவனர்களாலே அவன்தால் வணங்கி.